நம்ம இந்த கட்சிக்கு ஒரு ஆணவத்தோடு செயல்படக்கூடாதுங்கிறத இலைமறை காயாக சொன்னதுதான் அந்த 10 நாள் அவகாசம். கட்சி அழிக்க வந்து இபிஎஸ் திட்டம் போட்டிருக்கா சொல்றேன். 100%. ஏன் சார் அவர் வந்து அதிமுக அழிக்கிறாரு? ஏங்க அண்ணா நயினார் நாகேந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. வந்ததுல இருந்து இவர் தலைவரா ஏத்ததுல இருந்து என்டிஏல இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் வெளியில போயிட்டாங்க. தமிழகம் வந்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஓபிஎஸ் சந்திக்க மறுத்து விட்டாங்க. அதுக்கு என்ன உள்நோக்கு சார்? அமித்ஷா உள்கட்சி பிரச்சனையில தலையிட மாட்டார். அவருடைய கோரிக்கை தலையிட மாட்டார். கூவத்தூர்ல 122 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி வந்த எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? பாஜக தான் எங்களை வாழ வச்சுன்னா இவர் கொள்ளையடித்த பணம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு தானே ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லாமல் போச்சு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுக ஓபிஎஸ் அணியின் கழக அமைப்பு செயலாளர் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. இப்போ செங்கோட்டையன் வைத்த கோரிக்கையை எடப்பாடி அவர்கள் ஏற்க மறுத்து விட்டார். அந்த கோரிக்கை என்பது உங்களுடைய கோரிக்கையும் தான். ஸோ அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் உடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கு சார்? அண்ணனுடைய நகர்வு அப்படியே தான் இருக்குது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய நகர்வு எதுலேயும் தொய்வில்லை. சட்ட போராட்டங்கள், மக்களை சந்திக்கிறது, அதனால் அவருடைய கட்டமைப்புகள் எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமியோட அந்த குணாதிசயங்கள் பிடிக்காமல், ஒற்றுமைங்கிறது இல்லாமல் ஒரு தான் தோண்டித்தனமாக செயல்படுற எடப்பாடி பழனிசாமியோட ஆணவத்தை சுட்டி காட்டி மறைமுகமாக சுட்டி காட்டினார். நீ இப்படி ஆணவத்தில் இருக்கக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட எஸ்டிஎஸ் வீட்டில் போய் சாப்பிட்ட கதைகள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரெல்லாம் வசைப்பாடினார்களோ அவங்களெல்லாம் தன்னோட இணைச்சி மந்திரியாக்கி அழகு பார்த்தாங்க. அதனால் நம்ம அவங்களுடைய வழியில் தான் நம்ம செய்யணும். நம்ம இந்த கட்சிக்கு ஒரு ஆணவத்தோடு செயல்படக்கூடாதுங்கிறத இலைமறை காயாக சொன்னதுதான் அந்த 10 நாள் அவகாசம். அது கெடல. அது புரியாத ஜென்மங்கள் புரிஞ்சு என்ன பலன்கிறது மாதிரி அவர் புரியலை. படுதோல்வி அடைஞ்சாச்சு, பாதாளம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இன்னும் படுகொலியில் கொண்டு வந்து மூடணும்னு நினச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடு இருக்கும்போது தொண்டர்கள் அங்கே பொங்கி எழணும். இனிமேல் தலைவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சி அந்த தொண்டர்கள் மூலமான ஒரு போர்க்குடி, ஒரு பிரச்சனைகள், இவர் செல்ல இடத்துல எல்லாம் எதிர்ப்புகள் தெரிவித்து இவருடைய பிரச்சாரங்களை எல்லாம் இந்த காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் விரட்டி அடித்து அந்த மாதிரி ஒரு புரட்சி உருவாகணும். அந்த மாதிரி ஒரு புரட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாகணும். அது அங்கே இருக்கிற தொண்டர்கள் தான். நீங்கள் இன்னும் அந்த நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரட்சி தலைவர் கட்சி உருவாக்கி அந்த ரெட்டைலை சின்னமும் கட்சியும் காணாமல் போயிடும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதில் தடால் புடாலுங்கிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செய்ய மாட்டார். தொண்டர்கள் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக வேண்டியதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூடால இருக்க ஒரு 4 பேர்கள் சேர்ந்து இதுக்கு தள்ளுறாங்க. இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க. கட்சி அழிக்க இபிஎஸ் திட்டம் போட்டிருக்கா சொல்றேன். 100%. ஏன் சார் அவர் அதிமுக அழிக்கிறாரு? ஏங்க ஒரு தோல்வி பார்க்கலாம், 10 தோல்வி 11 தோல்வி ஆகும்போது அவர் கட்சியை அழிச்சாதான் மற்ற இன்னொரு இடத்துல அவருக்கு ஒரு சலுகை கிடைக்குமா இருக்கும். அவருடைய நிறைய இருக்குல்ல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கட்சி எது வேணாலும் இருக்கும். மத்திய அரசாங்கத்துல எந்த கெடுபிடியில இருக்காங்கன்னு தெரியாது. மாநில அரசாங்கத்துல எந்த கெடுபிடியில இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா எங்கேயுமே வழக்கு போடாம இவரை அப்படியே பாதுகாத்து கொண்டு போறாங்க, சென்ட்ரலும் ஸ்டேட்டும். அப்போ இவர் அந்த மாதிரி ஒரு வளையத்திலிருந்து கட்சி போனாலும் பிரச்சனை இல்லை, தன்னை காப்பாற்றிடணும்னு ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் சென்ட்ரலும் ஒரு பக்கம் ஸ்டேட்டோட தொடர்பு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறதான எண்ணங்கள் உருவாகுது. அவங்க தரப்பு மக்கள் மத்தியில் உருவாகிறதும் தொண்டர்கள் மத்தியில் உருவாகிறதும் அதுதான் எண்ணம். எடப்பாடி பழனிசாமி
அவரோட சம்பந்தி பல கோடி ஊழல் பண்ணியிருக்காரு, பல கோடி சம்பாதிச்சு பல மாநிலங்களில் வச்சிருக்காருன்னு முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை பெரிய குற்றச்சாட்டு பண்ணினார். இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க பாஜக? அவரோட இடத்துல எங்கே ஈடு இறங்குச்சு? அவருடைய சொத்து கணக்குகள் இதுவரைக்கும் பரிசீலிக்கப்பட்டதா? இத்தனை இடத்துலையும் இவ்வளவு ஒரு மாவட்டத்துக்கு 30 லட்ச ரூபா வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காரு. யாது பணம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஈடியால் முடியலை. தமிழ்நாடு அரசு திரு ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் அவரோட தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருந்தார். முன்னாள் முதல்வர் கொடநாடு வழக்கை நான் கண்டுபிடிப்பேன்னாரு, மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னாரு. நீதி விசாரணை முடிச்ச பிறகு அதனுடைய வழிபாடு என்ன? எதுவுமே பண்ணல. திமுக ஊழலையே பாஜக பெருசா எதிர்க்கலையே சார். திமுக ஊழலை பாஜகவை எதிர்த்தவர் அண்ணாமலை. எங்களுக்கு தெரிஞ்சு அவர் இருக்கிற வரைக்கும் இடி ரைடு வரைக்கும் வந்தது. அதுக்கு பிறகு அது மூடி மறைக்கப்பட்டது. அப்புறம் நயனார் நாகேந்திரன் எதிர்க்க முடியாதுங்க. இப்போ இருக்கிற பாஜக தலைவர் திமுகவுடைய தொடர்பு வைத்தவர். திமுகவுடைய அவர் பல தொழில்கள் பிஸ்னஸ்கள் டைப் பண்ணி திமுக ஆட்சியிலேயே நடத்தியிருக்காரு. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. கான்ட்ராக்ட் விஷயங்கள் நிறைய இருக்குது. அவர் எப்படி திமுக ஆட்சியை வர்ணிப்பார்? அவர் கட்சிக்குள்ளேயே இப்போ இருக்கிற உள்கட்சி பூசலையே முடிக்க அவராலே முடியலையா? 4 கட்சி 4 பிரிவாக இருக்குது. அதானே உண்மை. அதனால் அண்ணா நயனார் நாகேந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. வந்ததுலேருந்து இவர் தலைவராக ஏற்றதுலேருந்து என்டிஏல இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் வெளியில் போயிட்டாங்க. சேர்த்து வச்சுருந்தது எல்லாத்தையும் அண்ணாமலை சேர்த்து வச்சுருந்த எல்லாத்தையும் உடச்சி விட்டாப்புல. எடப்பாடி பழனிசாமி உள்ளே கொண்டு வந்து வச்சு இருக்கிற கூட்டணி காலி. நீ இவங்களை நம்பி யார் போவாங்க? ஒருத்தர் போக மாட்டான். ஸோ ஓபிஎஸ் உடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தனி கட்சி ஆரம்பிக்க, தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலைங்க. நாங்கள் அதிமுகவை நாங்கள் கேட்குறோம். அதிமுகவில் எங்களுக்கு உரிமை இருக்குது. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளருங்கிறது 2026 வரைக்கும் இருக்குது. அது அதன்படி எனக்கு தெரிஞ்சு இதே போக்கில் எடப்பாடி பழனிசாமி போனால் கட்சி 2ஆக பிளவுபடும். தேர்தல் ஆணையம் முறையான தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி எப்படி அதிமுக ஜானி ஜேனின்னு வந்ததோ அதே போல் அந்த காலகட்டத்தில் இருந்த கோப்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனால் உடைக்கப்பட்டது, எதனால் கொடுக்கப்பட்டது, தேர்தல் கமிஷன் எதனால் 2 பேருக்கும் பிரிவினை கொடுத்தாங்க, அம்மாவுக்கும் ஜானகி அம்மா அவர்களுக்கும் பிரிவினை ஏன் கொடுத்தாங்க, அதெல்லாத்தையும் தேர்தல் கமிஷன் கொண்டு வந்தால் இந்த சின்னம் முடக்கப்படும். கட்சி அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் அணி, அதிமுக எடப்பாடி அணின்னு உருவாகும். இந்த காலகட்டத்துக்கெல்லாம் கட்சியை உடைக்கிறதும் பிரிக்கிறதோ சின்னத்தை முடக்கிறதுக்கும் ஒரே வழி வைக்கிறவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் உருவாகும். அமித்ஷா உள்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டார். அவருடைய கோரிக்கை தலையிட மாட்டார். அண்ணன் செங்கோட்டையனை உள்ள பார்த்துட்டு வந்தாங்க. என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது அவங்க உள்ள இருந்தாங்க, அப்புறம் போனாங்க. நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்க. எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வெளியே வந்துட்டோம். என்டிஏ விட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்தோன்னா அண்ணன் வெளியில் வந்துட்டார். அதனால் அவங்க என்ன பண்ணினாங்க, யாது பண்ணாங்க. ஆனால் அவர் ஒன்றிணைக்கணுன்ற வார்த்தைக்காக நாங்கள் எல்லாரும் அவரோட கரம் கொடுக்கோம். அண்ணன் எங்களுடைய மனசுக்கு நாங்கள் எத்தனை இந்த 3 ஆண்டு காலம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத அது அண்ணன் மூத்த நிர்வாகி புரட்சி தலைவர் காலத்திலேருந்தே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்து கூறியதுனால அதுக்கு நாங்கள் ஆதரவுகிறோம் நீட்டுறோம். நல்லா புரிஞ்சிருங்க. அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, என்ன இவர் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் கட்சியை உடைக்க போகிறாரா? அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துலையே பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி அண்ணன் செங்கோட்டையின் மூலமாக கட்சி பிளவுபட போகுதா? அதெல்லாம் காலம்தான். இனிமேல் போக போக எடப்பாடி பழனிசாமியின் நிலவரத்தை பொறுத்து தான் நம்ம செய்யணும். அதுக்குள்ள ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி பிரியும் போது செங்கோட்டையன் எந்த அணியில் இடம்பெறுவார், யாரெல்லாம் எந்த அணியில் இடம்பெறும், அதுதான் நானே சொல்றேன். இப்போதைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆமா, அந்த வழக்குக்கும் தேர்தல் கமிஷன் தீர்ப்பு கொடுக்கணும். இப்போ 1989ஆம் ஆண்டு ஜே அணி ஜானகி அணியின் 2 அணி பிரிந்து தேர்தல் சந்தித்தாங்க. ஸோ 13 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சி கைப்பற்றியது. இப்போ இந்த நிலையில 2026ல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி, பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி என்று பிரிந்தால் மீண்டும் திமுக ஆட்சி கைப்பற்ற நீங்களே பாதையை அமைத்து. அதுக்கு தானே நாங்களே இல்லை, எடப்பாடி பழனிசாமி. உங்களை மட்டும் சொல்லல சார். எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம் அகம்பாவம் உச்சத்தில் இருக்கும்போது நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், என்னை வாழ வைத்தது பாஜகன்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து உறுதிமொழி கொடுக்கும்போது யார் சார் ஏற்றுடுவாங்க? உங்களை வாழ வச்சது பாஜகவா? 135 தொகுதி எம்எல்ஏ
உருவாக்கி கொடுத்தது தானே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்களுடைய நோய்வாய்ப்பட்டு அவங்களால எழும்பி போய் நின்று பிரச்சாரத்துக்கு பண்ண முடியாத சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையா நின்று ஓட்டு கேட்டு மக்களை சந்திச்சு தான் ஒரு தலைவியா நின்று எந்த கூட்டணியும் சேர்க்காம ரெட்டைலை சின்னத்துக்காக வாக்கு கேட்டு வெற்றி பெற்ற வச்சது புரட்சி தலைவி அம்மா. அந்த மறைவுக்கு பிறகு கூவத்தூர்ல 122 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி வந்த எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? பாஜக தான் எங்களை வாழ வச்சுன்னா இவர் கொள்ளையடித்த பணம், அங்கு கொடுக்கப்பட்ட 3 கோடி பணம் பாஜகவின் உடந்தையாக கொடுக்கப்பட்டதா? இதுவரைக்கும் அந்த இடி ரைடு என்ன சார் ஆச்சு? 8 முன்னாள் அமைச்சர்கள் மேல ரைடு நடந்துச்சு. விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடந்து ஆவணங்கள் எடுக்கப்பட்டது. அப்ப அங்க பாஜகவோட அழுத்தம் இருக்கிறது. அதனாலதான் அவர் பாஜகன்னு சொல்றாரு. நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. தமிழ்நாட்டு அரசியலை கண்டு பாஜகவே பயப்படுகிறது. எடப்பாடியை கண்டு பாஜகவே பயப்படுகிறது. இல்லங்க, எடப்பாடியை கண்டு பாஜகவே பயப்படுது. திமுக கண்டு பாஜக பயப்படுகிறது. உண்மை அதான் சார். சார், திமுகவை கண்டு பாஜக பயப்படுங்கிறது நான் ரெண்டாவது. திமுகவே அவங்க ஒரு போர்ஷனை வச்சிருக்காங்க. 2026க்கு பிறகு திமுகவை இதே உருட்ட போறாங்க. அது உண்மை. இப்போதைக்கு அண்ணா திமுக உருட்டி சோழியை முடிக்கணும். அடுத்தது திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா பழைய இடி 1000 கோடி அது இதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வருவாங்க. வந்து பாஜக கூட இந்த முயற்சி செய்யலாம். ஆனா எடப்பாடி செய்வதாக சொல்வதை நான் நம்ப முடியும். எப்படி சார் நம்ப மாட்டேங்கிறீங்க? 122 எம்எல்ஏக்கள் அவருக்காக வாக்களித்த மக்கள், அவர் முதலமைச்சர் ஆன மக்கள் இந்த முதலமைச்சர் வேண்டாம்னு சொன்ன உடனே கூப்பிட்டு அழைச்சி பேசி அவங்கள தனக்கு என்ன உபயோகப்படுத்தணுமோ அவங்களோடைய, ஏன்னா உங்களால நீங்க களத்துல இருந்து வெற்றி பெற வச்ச எம்எல்ஏக்கள் இல்ல, அப்படி ஒரு 18 பேர் வாழ்க்கை அளிச்சவர் தானே நீங்க. ஒரு 11 பேர் அங்கிருந்து வந்து அண்ணனோட ஓபிஎஸ் அண்ணனோட இருந்த அந்த 11 பேர் கை கொடுக்கலன்னா நீங்க 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தியிருக்க முடியாது சார். அப்ப அந்த நன்றியெல்லாம் மறந்துக்கிட்டு பாஜகவுக்கு நன்றி சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய அசிங்க அவமானம். இதுக்கு நீங்க பாஜக கட்சியிலே போய் சேர்ந்திருக்கலாமே. எதுக்கு இந்த மாதிரி அதிமுக கட்சி எடுத்து அபகரிக்கிறீங்க? அப்பா உண்மையான அபகரிப்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி. ஏதா அபகரிக்கிறாரு? அதிமுக அபகரிச்சு நான் காலி பண்ணி தரேன், பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்றதுக்காக முயற்சி எடுக்கிறவரும் எடப்பாடி பழனிசாமி. இல்ல, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு தானே ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லாம போச்சு பாஜகவில். அதான உண்மை சார். சார், அதாவது 2017 கூட்டணி வச்சாச்சு, நல்ல 19ல் நாங்கள் கூட்டணி வச்சாச்சு. கூட்டணி வச்சு அந்த கூட்டணி நடக்குது. ரெண்டாவது 2021 கூட்டணி வச்சாச்சு. கூட்டணி நடக்கு. உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான் இல்லைன்னாங்க. ரெண்டாவது இவர் தான் என்ன பண்ணாரு, கட்சிக்கு 2ஆ பிளந்தாச்சு. நேராக போய் மோடிக்கு மாலை போட்டாரு. நாங்கள் கூட்டணி, அப்போவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கூட்டணி தொடரும்னா சொன்னார் ஒழிய எங்களை கூட்டணி விஷயமா பேச அழைக்கல, உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்னாலும் கூட்டணி தொடரும். அவங்களா எங்களை இல்லைன்னு சொல்லட்டும், நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது மோடி வேண்டான்னு டாட்டா காட்டிட்டு வந்து எடப்பாடி தானே. அந்த நேரம் மோடி வேணும், 2024க்கு நாட்டுக்கு மோடி வேணும்னு சொல்லி ஒத்த பலாப்பழத்தை தூக்கிட்டு ராமநாதபுரத்தில் ஒற்றை மனிதனாக சுயேட்சை சின்னத்தில் இந்திய வரலாற்றிலே ஒரே ஒரு மனிதனாக நின்று அங்கே 3 லட்சம் ஓட்டு வாங்கினவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தானே. அப்போ நன்றி கட்டுறது யாரும் நன்றி இல்லை. எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ கிடச்சுன்னா ராகுலுக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்லி தானே போனவர். இல்லைன்னா மோடி கூட இருந்துக்கலாமே, 10 சீட்டு கிடச்சிருக்கமே. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கும் போது அவரை கொண்டு வந்து என்டிஏக்கு தலைவராகிறீங்க. நீங்கள் கூட்டணியில் இணைந்தார்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இன்னும் முதல் தமிழ்நாட்டுக்கு என்டிஏக்கு கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா? அப்போ யார் அந்த நன்றி கட்டவர்கள்? அந்த நன்றி கட்டவர்கள் பாஜக. தமிழகம் வந்த மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஓபிஎஸ் சந்திக்க மறுத்து விட்டாங்க. அதுக்கு என்ன உள்நோக்கம் சார்? கரெக்ட் சார். ஓபிஎஸ் கூட்டணி கட்சியில் இருந்தாரு, அவரை மறுத்துட்டீங்க. இந்த கட்சியில இருந்து ஒருத்தரை வந்து பதவியெல்லாம் பறிச்சு விட்டுருக்காரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை. அவர் எப்படி அமித்ஷா சந்திச்சாரு? அப்போ வெக்கமான சூடு சொரண ரோசம் எல்லாம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி இந்த பாஜக வேண்டாம் என்று உடனே அந்த பாஜக விட்டு வெளியில வந்துருக்கணும். அப்ப நீ ஆளுமை மிக்க தலைவர். இன்னைக்கு போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு ராத்திரி 8 மணிக்கு உள்துறை அமைச்சரை போய் பார்க்குற, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நல்லா புரிஞ்சிருங்க. அப்போ உங்களால பாஜகவின் கைப்புள்ளை எடப்பாடி பழனிசாமிங்கிறது அம்பலமாகிறது. இல்ல, ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிக்கு ஒரு தேசிய கட்சியோடைய ஆதரவு தேவைப்படுது. அது திமுக காங்கிரஸ் தேவைப்படுகிறது, அதிமுக பாஜக தேவைப்படுகிறது. அது இருக்கட்டும். இப்போ வந்து நீங்க ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி பிரியும் போது அந்த ஓபிஎஸ் அணியில எந்தெந்த கட்சியெல்லாம் இடம்பெறும் சார்? அது காலம் பதில்.
இல்ல அது இப்ப அண்ணன் முடிவு எடுப்பாங்க. இப்ப அதாவது என்ன கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணி விஷயத்த டிசம்பர் மாதம் முடிவெடுக்கலாம்னு முடிவெடுத்துட்டாரு. அதுபோல் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் டிசம்பர் மாதத்தில் முடிவெடுக்கலாம்ட்டாரு. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லைங்கிறது அந்த வாசகத்தையும் அவர் சொல்லிட்டாங்க. அதனால் காலம் பதில் சொல்லும். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் ஆணவ போக்குகள் அகம்பாவ போக்குகள் மாற்றப்பட்டால் மனமாற்றம் வந்தால் நல்லது நடக்கும். இல்லைன்னா டிசம்பருக்கு பிறகு ஒரு புரட்சியுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா காட்டிய பாதையில் ஒரு கூட்டணி வியூகம் அமையும். அதுல தாவேக தலைமையில கூட்டணி அமையுமா இல்ல ஓபிஎஸ் தலைமையில கூட்டணி அமையுமா? எது வேணாலும் நடக்கலாம். அது தாவேகா கூட்டணி அமைஞ்சாலும் தொண்டர்கள் வரவேற்க காத்து இருக்கிறோம். அதிமுக ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாலும் தொண்டர்கள் வரவேற்க காத்து இருக்கிறோம். ஆனால் அணிகள் இணைந்தாலும் இனிகள் மனங்கள் இணையாதுங்கிறது நேற்றைய நிகழ்வுல இருந்து எடப்பாடி பழனிசாமியோட அறிவுறுத்தல் படி இனிமேல் அந்தந்த மாவட்டத்துக்குள்ள எப்படி இருப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனது வைத்தால், அதாவது சரின்னு சொன்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி மனசு வாய்ப்பு இருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லை சார், நான் பல தோல்வி அடைஞ்சிட்டேன். இந்த பொதுச்செயலாளரும் வேண்டாம், எனக்கு முதல்வர் பதவியும் வேண்டாம். மனம் திறந்து இந்த கழகத்துக்காக இந்த கட்சிக்காக தனக்கு தான் பிள்ளைகளுக்கு பேரனுக்கு பேத்திக்கு தான் குடும்பத்துக்கெல்லாம் முன்னாள் முதல்வர்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த இயக்கம்ங்கிறதா கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் எல்லாம் அவர் உடம்புல இருக்கு. இந்த உப்பு போட்ட சாப்பாடெல்லாம் அவரோட உடம்புல ஓடுதுன்னா அவர் இதை ஒதுங்கிடணும். ஒதுக்கிட்டால் கழகம் ஒன்றிணையும், தொண்டர்கள் மனசெல்லாம் ஒருங்கிணைவாங்க, கட்சி வீரநடை போடும். 2026 ஆட்சிக்கு வரும். சரி, அப்ப கட்சியுடைய பொதுச் செயலாளர் யாரு, முதலமைச்சர் யாரு இருப்பாங்க? அது காலம் பதில் சொல்லும். தலைவர்கள் இருக்காங்கல்ல சார். நான் என்ன சொல்றேன், அதாவது ஒண்ணு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுல நீங்க இணைய விருப்பமா, இல்ல பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று உங்க கோரிக்கையா? நான் இப்பவும் சொல்றேன், இந்த இயக்கத்தை 2 பேர் உருவாக்கி கொண்டு வந்த இயக்கம். ஆமா, எம்ஜிஆர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கொண்டு வந்தார். இந்த இயக்கத்தை 4ஆக பிரிக்கப்பட்டாருச்சு. இந்த இயக்கம் இந்த 4 பேரும் தான் நீங்க முடிவெடுக்கணும். நீங்க 4 பேரும் முடிவெடுத்து வரும்போது தொண்டை ஒரு முடிவெடுப்பான், அங்க ஒரு தலைவன் உருவாகும். நல்லா புரிஞ்சிருக்க. அந்த தலைவன் வழி நடத்துவாப்புல. அது யாரா இருந்தாலும் சரிதான். நீங்க 4 பேர் தான் முடிவெடுத்து அந்த முடிவுக்குள்ள கட்டுப்பட்டு வரணும். அதுல 3 பேரும் கட்டுப்பட்டு வந்தாலும் மிச்சம் இருக்கிற ஒருத்தர் வரல, அந்த ஒருவர் மனம் மாறினால் எல்லாமே நல்லதாக நடக்கும். இப்போ 4 அணிகளும் ஒன்றாக இணையும் போது இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளராக ஏத்துப்பீங்களா, ஏத்துக்க மாட்டீங்களா? சார், அந்த பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதுக்கு பிறகு இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு அது இந்த பொதுச் செயலாளருங்கிற பட்டம் தான் இருக்குன்னு சொன்னா, அது சரத்துல அதுதான் இருக்குன்னா, புரட்சி தலைவர் காலத்துல போல 3 ஆண்டுகளுக்கு ஒரு பொதுச் செயலாளரை மாத்தி வந்தாதான் அந்த தொண்டை மேல வர முடியும். நல்லா புரிஞ்சிருக்க. அந்த ஒரு காலகட்டத்தை எல்லாம் கொண்டு வரணும்னா அதுதான் நான் திரும்பியும் தலைவரோட பாடல் வரியிலே சொல்றேன். தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகராசி படத்துல பாடிய பாடல் வரிகளாக சொல்ல, உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, கொண்டு சேர்த்தவர்கள் சுடுகாட்டுல 4 பேரு. அவ்வளவுதான் இதுக்கு கடைசி அர்த்தம். ஒரு தொண்டனாக என்னுடைய பதில். இந்த 4 பேரும் ஒரு முடிவெடுத்து, இந்த 4 பேர்ல 3 பேர் மனசு ஒன்று போல வந்துடுச்சு. இன்னும் ஒருவர் அவர் தன்னுடைய மனமாற்றம் வந்துச்சுன்னா நாளைய ஆட்சி அதிமுக ஆட்சியா இருக்கும். அங்க தலைமை யாரு, சிஎம் யாரு, இதெல்லாம் தொண்டர்கள் ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடிய முடிவு. அது ஒரு தனிப்பட்ட, நான் ஒருத்தர் சொல்றேன் இன்னொருத்தர் சொல்றேன், அது திரும்பி இன்னொரு பிரிவினைக்கு போயிடும். அங்கு ஒரு குழு உருவாக்கி, அந்த வழிகாட்டு குழுவோ இல்லை உயர்மட்ட குழுவோ ஏதோ ஒரு குழுவை உருவாக்கி, அந்த குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இயக்கத்தில் இருக்க வழக்குகளை எல்லாம் சரி செய்து தொண்டர்களை எல்லாம் பிரித்து அங்கங்கே கழக நிர்வாகிகளை எல்லாம் பிரித்து பதவிகள் கொடுத்து வரும்போது இந்த மனமாற்றம்லாம் போயிடும். ஏன்னா சார், நம்ம குடும்பத்துக்குள்ள நான் உதாரணத்தை சொல்கிறேன். நான் எங்கள் அண்ணன் கூட என்னோட உடன் பிறந்த அண்ணன் கூட 18 ஆண்டுகள் நான் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தேன். திரும்பி மனமாற்றம் வந்தது. 2 பேருமே மனசு விட்டு பேசணும். நல்லா புரிஞ்சுருங்க, மனசு விட்டு பேசணும். இன்னைக்கு ஒரு தினமும் ஃபோன் பண்ணி என்னான்னு கேட்டுருவார். நல்லா புரிஞ்சுங்களா? இது அண்ணன் தம்பி உறவு, ஒரு குடும்பத்தோட உறவு. இங்கே அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு வழி விட்டு கொடுக்காதீங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் 4 பேரும் தான் முடிவெடுக்கணும். இந்த 4 பேரும் நீங்கள் போய் பாஜகவை நம்பி போகாதீங்க, திமுகவை நம்பி போகாதீங்க. எங்களுடைய கோரிக்கை, அடுத்த கட்சி அடுத்த வீட்டுக்கார நமக்கு பஞ்சாயத்துக்கு தேவையில்லைங்கிறது நாங்கள் சொல்கிறோம்.
உங்களுக்குள்ளே ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் பிரிவு வந்தால் பின்பு இணைப்பு வரும். அதுதான் தலைவர் பாடிய பாட்டு. அதுபோல் நான் என்ன சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கிற மனக்கசப்புகளை களைஞ்சிக்கிட்டு நம்ம ஒற்றுமையை தேடுகன்னு நம்ம சொல்கிறோம். இவங்க அப்படிலாம் இல்லை. எங்கள் முதலாளி அமித்ஷாட்ட தான் போவேன்னு சொன்னால், தொண்டை நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடும்போது அமித்ஷாவுக்கு தான் அந்த ரெட்டையிலையை பார்க்கும்போது அமித்ஷா முகம் அங்கே தெரியும் போது அந்த ரெட்டையிலையை குத்த மாட்டான். நல்லா புரிஞ்சிருங்க. ஏன்னு கேட்டால் அந்த ரெட்டையிலையை பார்க்கும்போது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவோட முகம் தெரிஞ்சு குத்துன காலத்தில் போய் அந்த ரெட்டையிலையை பார்த்தா அமித்ஷாவோட வாங்கி கொடுத்த ரெட்டையிலையும் தெரிஞ்சா குத்துவானா? ஏற்கனவே 7 நாடாளுமன்றத்தில் டெபாசிட் காலி. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நின்ன இடத்துல ரெட்டையிலை சின்னம் டெபாசிட் இழந்து 4வது இடத்துக்கு போச்சு. நல்லா புரியுது. நாம் தமிழர் கட்சியோட மோசமான சூழ்நிலைகளை ரெட்டையில போயிட்டு இன்னும் அந்த ரெட்டையிலையை பால்படுத்தாங்க. 4 அணிகளும் ஒன்னா சேர்ந்தா பாஜக கூட்டணி வைக்க மாட்டீங்களா, இல்லை வைப்பீங்களா? சார், அது காலத்தின் கட்டாயம். பாஜக கூட கூட்டணி வைக்கணுமா, இல்லைன்னா தாவேகா தலைவரோட கூட்டணி வைக்கணுமா, எல்லாரும் இணைஞ்ச பிறகு என்ன செய்யணும், என்ன மனமாற்றம் வரணும், அங்கே உருவாகும் சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 4 பேரும் மனமாற்றம் உருவாகி திரும்பி நீங்கள் கொண்டு வந்துட்டாலே அங்கே ஒரு தலைமை உருவாகும். அந்த தலைமையை வழி நடத்தக்கூடிய தலைமையாக நம்ம எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செய்யும் போது அதன் பிறகு வழிகாட்டலாம். 4 அணிகள் என்பது எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடி தினகரன். இதுதானா 4 பேர் தலைவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரும் படுபாதாளத்துல இருந்து இந்த கட்சியை பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த 4 பேரும் அந்த மனமாற்றமோ இல்லைன்னா அவங்கள ஓரங்கட்டி வச்சாலே முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் பதவியை இபிஎஸ் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை, அதுதானே? பதவியே அபகரிச்ச பதவி, அந்த அபகரிச்ச பதவியை விட்டுருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அபகரிச்சு இடைக்கால பொதுச்செயலாளர் 10 பேர் முன்மொழிஞ்சு 10 பேர் வழிமொழிஞ்சு அந்த பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்தது அதான சார் பிரச்சனை. அதெல்லாத்தையும் களைஞ்சிருங்க. எப்படி முன்னாடி இருந்தாங்களோ அது போல இருந்து எல்லாரையும் புரட்சி தலைவி அம்மா மறைவிற்கு பிறகு எப்படி இருந்தாங்களோ அது போல இருந்து அங்கே ஒரு இவங்களுக்குள்ளே இவங்க ஒரு 4 பேர் அவங்க ஒரு 4 பேர் எல்லாரையும் உட்கார வச்சு பேசி நமக்குள்ளே பேசி முடிக்கிற விஷயம். சார் அங்க உருவாங்கன்னு தானே நான் சொல்றேன். திரும்பி நீங்க யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், அங்க வந்து என்ன போல ஒரு தொண்டை கூட முதலமைச்சர் ஆகலாம். ஏன் வரக்கூடாது இல்லையா? இந்த தொண்டை முதலமைச்சராக வரணுங்கிறது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஆசைப்பட்டு தானே இந்த விதிகளையும் சரத்துகளையும் உருவாக்கி வச்சாங்க. அங்கே ஒரு தொண்டை என்ன போல ஒரு அடிமட்ட தொண்டை முதலமைச்சராக வரலாம். ஏன் நீங்க பாக்குறீங்க அந்த முதலமைச்சர் கேண்டிடேட் யாருன்னு கேட்கறதுக்கு? 4 பேர் மனமாற்றமே இந்த ஆட்சி நாளைய ஆட்சிக்கு வழிகாட்டுது. ஆனா பிரிவினையா போனா திமுகவை தோற்கடிக்க முடியாது. அது தெரிஞ்சது தானே. புரட்சி தலைவர் காலத்தின் மறைவிற்கு பிறகு 13 ஆண்டுகள் வர முடியாது இருந்த திமுகவை அண்ணா திமுக அண்டைய காலகட்டத்திலேயே பிரிவினையாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போதெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு பிரச்சனையோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் வரும். 96 அம்மா பேரில் இருக்கிற அந்த கல்யாண பிரச்சனைகள் அது இதெல்லாம் வந்ததில் சில எதிர்ப்புகள் அங்கே திருநாவுக்கரசு எல்லாரும் வந்து ஒரு எதிர்ப்பலைகள் காட்டினாங்க. அந்த பிளவில் திமுக வந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் அம்மா வந்து 2001 வெற்றி பெற்று வந்துட்டாங்க. 2006 மைனாரிட்டி அரசு. ஆமாம், காங்கிரஸ் நினச்சிருந்தா அன்னைக்கு திமுக இல்லை, மைனாரிட்டி அரசு. அதுக்கு பிறகு எப்போ வந்தாங்க? 2021 கட்சி பிளவு. அதனால வர முடிஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க எப்பவுமே நீங்க அங்க ஒரு அதிமுகவுடைய வீக்கான நேரத்துல தான் அங்க எழும்பி வர முடியும். அதுபோல நான் என்ன சொல்றேன், இப்பவும் பிரச்சனையை 4 ஆக்கி 5 ஆக்கிறாங்க. 4 1ஆக்குங்க, 4 5 ஆக்காதீங்கிறது அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்க சொல்ற அறிவுரை. அவ்வளவுதான். இதை நேரடியாக நீங்க சந்தித்துலாம் வலியுறுத்த வாய்ப்பு இருக்கின்ற சந்திக்கிறதுக்கு கேட்கிற மனிதர் அல்லங்கிறது தெரியுது. சந்திக்கிறது ஏன்னு கேட்டா ஜெயஸ்ரீ பிரபாகர் போன்ற பெரிய புரட்சி தலைவர் காலத்தில் இருந்த அண்ணன் அவங்கள எல்லாத்தையுமே வழியில் போனவர்னு சொல்லிட்டாரு, தெருவில் போனவர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களெல்லாம் இவெல்லாம் யாருன்ட்டு போயிடுவார். ஏன்னா அவர் வந்து அந்த தொண்டர்களை மதிக்கிற மாதிரி தெரியல. தொண்டர்களுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி மேடையில் என்ன வேணாலும் பேசிக்கலாம். அந்த உணர்வு இல்லை. அந்த உணர்வு இருந்திருந்தால் பரிசீலனை செய்வார். தன்னை உருவாக்கிய ஒரு அண்ணன் செங்கோட்டையன் ஒரு மூத்த நிர்வாகி, அவர் அங்கிருந்து நமக்கு ஒரு 10 நாள் அவகாசம் கொடுத்து மனமாற்றத்தை கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது இவர் வந்து அதை உடனே கலந்து ஆலோசிப்பார். சிவி சண்முகம், இவர் நத்த விஸ்வநாதன், ஒரு அன்பழகன், இப்படி போன்ற ஒரு 6 அமைச்சர்கள் சந்திச்சாங்கல்ல, இவங்களெல்லாம் மறுபடியும்
உள்ள அழைச்சி பேசி என்னப்பா செய்யலாம், இப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு செங்கோட்டை அண்ணன் வீட்டுக்கே இவர் தேடி போயிருக்கலாம். போனவர் தானே, காத்திருந்தவர் தானே, அண்ணங்கிட்ட பதவி கேட்டு வாங்கினவர் தானே, இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. அண்ணங்கிட்ட பதவிக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணவர் தானே. ஒரு காலத்தில் 91-96 அண்ணன் செங்கோட்டை அண்ணன் எப்படி இருந்தாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். 3 பேர் தான் அன்னைக்கு அமைச்சர் அம்மாவுக்கு. ஒன்று அண்ணன் செங்கோட்டையன், அழகு திருநாகரசு, கண்ணப்பன். இந்த 3 பேரும் எல்லா மாவட்டங்களுக்கும் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அம்மா வர்றது மாதிரி. நான் என் வார்டில் நான் கிளை செயலாளராக இருக்கும்போது ஆரல்வாய் மொழியிலேருந்து வரவேற்பு நாங்கள் கொடுத்தோம் நாகராஜா திடலில். அப்போது எப்படி ஒரு தலைவர்களுக்கு வருமோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை மத்தியானம் 12 மணி அளவில் காட்டுறோம். மக்கள் வந்தது இந்த 3 பேரை பார்க்குறதுக்கு. அப்படிப்பட்ட அண்ணன் செங்கோட்டையன் நீங்கள் எத்தனை நாள் பதவிக்காக ஒரு வீட்டில் காத்திருந்துருப்பீங்க? ஏன் இப்போ போயிடலாம்? இப்பவும் பதவி தானே கேட்குறீங்க, தப்பு இல்லையே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் வீட்டில் போய் சாப்பிட்டது மாதிரியோ, இல்லை கருணாநிதி அவர்களுக்கு முதல்வர் பதவிக்காக அண்ணன் எஸ்எஸ்ஆர் வீட்டில் போய் அண்ணன் போய் உட்காந்துருந்து சாப்பிட்டு அந்த அவர் முதல்வர் கருணாநிதிக்கு பதவி வாங்கி கொடுத்தது போல் நீங்கள் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் இல்லத்துக்கு போய் சாப்பிட்ருக்கலாமே. சாப்பிட்டுக்கிட்டு என்ன வேணும், என்ன மனக்கசப்புன்னு கேட்டிருந்தா நீங்கள் ஒரு மாமனிதராக தொண்டர்கள் மனசில் இருப்பீங்க. இதை கொண்டு வந்து நின்றுக்கிட்டு உடைச்சாங்க சார். கட்சி ஆஃபீஸை உடைச்சாங்கன்னா அந்த கட்சி ஆஃபீஸுக்கு அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போகிறதுக்கு முழு உரிமை பெற்றவர். அவர் போகிறதுக்கு முன்னாடி அங்கே நின்ன ரவுடிகள் யார்? அவர் மேலே கட்ட கம்பு கத்தியெல்லாம் எடுத்து வீசுறது யார்? இந்தியன் பேங்க். அந்த வீடியோ எடுத்து போடுங்க சார். அங்கே யார் சார் அடியாட்களை கொண்டு வந்து விட்டுருந்தீங்க? அங்கே யார் சார் குத்தாட்டம் போட்டு சாமி சாமின்னு பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்த பொம்பளை எல்லாம் யார் சார்? அது எந்த கோயிலாக தெரியலையா? அப்போ அண்ணன் பழனிசாமி என்ன பொய் பேசுங்க, ஆனால் பொறுத்து அதாவது மக்கள் பொதுமக்கள் மத்தியில் வீடியோக்கள் கைபேசியில் எல்லாமே இருக்குது, எதுவும் அழிக்கலை. இந்த காலகட்டத்தில் பொய் பேசி பொய்யும் புரட்டுக்கு ஆளாகாதீர்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.